அதே போல் ஓரை பார்த்து ஒன்று செய்யும்போது அப்போ ராவுகாலம் ஏமகண்டம் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஓரை மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க சார், கரெக்டாக வேலை செய்யும். நான் எனக்கு ஓரை தான் நல்லா, நான் அது ஓரையை வச்சு தான் நான் இது பண்ணுவேன். அதே போல் அந்த ஓரை விஷயத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, 6லேருந்து 7, 7லேருந்து 8பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி 6:30 மணிக்கு சூரிய உதயம்னா 6:30லேருந்து 7:30. ஆமாம், 6லேருந்து 7 பார்க்கக்கூடாது. கரெக்ட். அந்த 6லேருந்து 7:30, 7லேருந்து 8:30. அப்போ வந்து காலத்தில் 6 மணிக்கு வர அதே ஓரை வந்து இப்போ 1 மணிக்கு வரும் மத்தியானம். அது நம்ம அன்றைக்கி வந்து 6:30 மணிலேருந்து பார்க்கணும், மத்தியானம் வரும்போது 1:30 மணிக்கு பார்க்கணும். ஓரா சிஸ்டம் தனி ஒரு கலை சார், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னாக்கா ரொம்ப சாதிக்கலாம், ரொம்ப ஜெயிக்கலாம். இல்லை நம்ம சொல்லி அந்த ஓரை டயத்தை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், இது படிக்கணும் அவசியம் இல்லை, அது மனப்பாடமாக இருந்தால் போதும். அந்த ஓரையை கனெக்ட் பண்ணி செய்யும்போது ஒரு சிலருக்கு பழிக்கும் சார், சூப்பராக இருக்கும். குளிகை சில பேர் பார்க்குறாங்க. குளிகைங்கிறது வந்து சாதாரணமாக அந்த டெத்து ஆகும்பொழுது அந்த ஈமச் சடங்கு பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது குளிகையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள். ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அதில் குளிகையில் பண்ணுறது ரிப்பீட் ஆகும். அப்போ நீ ஒரு நல்ல விஷயத்துக்கு குளிகையில் போனால் நடக்கும். குளிகையில் வந்து ஒரு பொருளை விற்றுக்கிறேன்னா தொடர்ந்து எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். குளிகையில் நீ ஒரு பொருள் வாங்குறேன்னா, ஒரு நிலம் வாங்குறேன்னா தொடர்ந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நமக்கு பாதி விஷயம் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம குருநாதர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த கிழமை எல்லாருக்கும் இந்த அஷ்டமின்னு சொல்ல பயப்படுவாங்க. நம்ம குருநாதர் சொன்னார், இந்த இன்றைக்கி அஷ்டமி வருது, உனக்கு நல்ல ராசி, அன்றைக்கி அந்த கிழமை வந்து குளிகை டைம் வருது, அன்றைக்கி போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினார் அந்த டைமில். கரெக்ட், குளிகை டயத்தில். ஏன்னா அது பெருகும் சார், அப்படின்னா அக்கௌண்ட்டாக பெருகும். ஆக்சுவலாக சனிக்கிழமை சனி ஓரையில் அக்கௌண்ட் ஆரம்பித்தாலே ரொம்ப பெருசாக இருக்கும். நான் கேட்டேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வருஷம் 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன் சார் குளிகை டயத்துக்குன்னு. பணம் பெருமையா போயான்னு அது கடற்படியத்தில் அது நடந்துகிட்டு இருக்கு. அதான் அது மிகப்பெரிய விஷயம் உண்மையிலே. அதை இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது சார். நீங்கள் சொல்கிறது நல்ல வேலை, அதை கேட்டீங்க, ஆப்படுத்துறீங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு வந்து ஒரு நல்ல திறமையான, ஏன்னா திறமைகள் மதிக்கப்படணும், எந்த துறையாக இருந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி திறமைசாலிகள் மதிக்கப்பட்டால் அந்த சமூகம் சிறப்பாக இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு இது. நீங்களும் நானும் மீட் பண்ணோன்னு கிட்டத்தட்ட 1 மாதமாக நினச்சாலும் இன்றைக்கி இந்த நேரத்தில் மீட் பண்ணணும்னு இருக்குதுன்னா அந்த டயத்தில் தான் அது பண்ண முடியுது. முடியாது, அது முடியவே முடியாது சார். தீர்மானிச்சப்பதான் ஈஸியாக படிச்சு. எத்தனை பேர் கோவில் வாசலில் கடை போட்டிருக்கான், ஆனால் எத்தனை பேர் கோயிலுக்கு உள்ளே போக முடியுது? அந்த அது அந்த பாக்கியம் இருந்தால் தான் போக முடியும். உங்கள் அனைவருக்கும், இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருக்கும் கடவுளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மிக சிறப்பான ஆண்டாக, சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம்.